வணக்கங்க. வெள்ளரிக்காய் அறுவடை இனிதே முடிந்தது. நேத்தோட கடைசி அறுப்பை அறுத்து முடிச்சிட்டோம். சரி கையோட ஆள் வர சொல்லி காட்டையும் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவங்களையும் வர வச்சாச்சு. கொடி எல்லாமே அறுத்து விட்டுட்டோம். இந்த கவர் மட்டும் விட்டுட்டோங்க. சரி கவர் இருந்தால் மழையை பார்த்துட்டு அடுத்த டைம் அந்த ஓட்டைக்கு நேராக பார்த்து மக்காசோள கொட்டை அந்த மாதிரி ஏதாவது ஊனிக்கலான்னு சொல்லிட்டு கவர் மட்டும் விட்டாச்சு. குறுகிய கால பண்ணையமாக இருந்தாலும் உழப்பு ரொம்ப பெருசு. இந்த 2 மாதமும் நேரமும் காலமும் எப்படி போனதுன்னே தெரியல. நிற்க நேரம் இருந்தால் தானே டைம் பார்க்குறதுக்கு. காட்டையே ஜேன்னு பார்த்துட்டு கொஞ்சம் பொசுக்குன்னு பார்க்க கஷ்டமாக தான் இருந்தது. என்ன பண்ணாலும் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தாகணும் இல்லையா? இன்னும் இந்த கொம்பெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டோமா வேலை முடியும். காய்காட்டிலேயே வரப்பு மேட்டில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஊனியிருந்தோம். நிலத்தை சுத்தம் பண்ணும்போது கையோட அதையும் பிடுங்கிட்டு வந்தாச்சு. பிடுங்கிட்டு வந்து சரி சின்ன வெங்காயத்தையும் கொஞ்சம் ஆஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஆஞ்சிட்டு இருந்தோம். ஆனால் ஒன்றுங்க, இதே சின்ன வெங்காயம் சீசனாக இருந்து நம்ம வெங்காயம் போட்டிருந்தோமா எதுவுமே வந்திருக்காது. வீட்டு யூஸ்க்குன்னு போட்டோம், பரவாயில்ல, கொஞ்சம் நல்லாவே வந்தது. சரி நம்ம இனிமேல் தினசரி வேலையை பார்க்குறது தான். சரி கொஞ்சம் புளி இருந்தது, ஆளுங்களை வச்சு கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டோம். அவங்களுமே கொஞ்சம் ஹெல்ப்புக்கு வந்து தட்டி கொடுத்தாங்க. இனி வரும் 4 நாளில் புளி தட்டுறது, அடுத்த பண்ணி என்ன பண்ணலான்னு யோசிக்கிறது, இதிலே கொஞ்சம் காலம் போயிருங்க. ஓகேங்க, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.